சிறந்தவர் யார் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹதீஸ் ஹைருன்னாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மக்களில் சிறந்தவர் யாருன்னா மக்களுக்கு யார் பயன் தருகிறாரோ அவர்கள் தான். நம்ம சில ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், படுத்திருக்கக்கூடிய நபரை விட உட்கார்ந்திருப்பவர் சிறந்தவர், உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபரை விட நிற்கக்கூடியவர் சிறந்தவர், நிற்கக்கூடியவரை விட நடக்கக்கூடியவர் சிறந்தவர், ஏன் நடக்கக்கூடியவரை விட ஓடுபவர் சிறந்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பயன் தரக்கூடியவங்களா இருக்கும். வெறுமனே பயன் தர வேண்டும் அப்படின்னா வெறுமனே பொருளாதார ரீதியான பயன் மட்டும் நாங்கள் சொல்ல வரல. உதாரணத்துக்கு பள்ளிவாசல்கள் கட்டி கொடுப்பதும் பல்கலைக்கழகங்கள் கட்டி கொடுப்பதும் மட்டுமல்ல சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பயன். ஒரு பயன் அப்படிங்கிறது ஆத்மார்த்த ரீதியிலும் இருக்க வேண்டும். ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதாவது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும், பயன் தரணும். கல்வி இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச கல்வியை சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆள் துக்கத்துல கஷ்டப்படுறாங்கன்னா துக்கத்தை விட்டு நீக்கிறதுக்காக நம்மளுடைய பயனை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த சந்தோஷத்துல நம்ம பயன் தரக்கூடியவங்களா இருக்கணும், ஒரு பங்கு பெறக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ இதே மாதிரி சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? குறிப்பா நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அது எந்த சின்ன கூட்டமா இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துக்கும் அந்த நபருக்கும் நீங்க பயன் தரக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ இப்பேற்பட்ட பயனுடையவர்கள் தான் மக்களில் சிறந்தவர் அப்படின்னு நபி அவர்கள் நமக்கு நினைவு விட்டுறாங்க.